எல்லாம் அவன் துணை. சர்வசக்திக்கு என் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் 12 சாணத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் 12 சாணத்தோடு சேர்ந்துதான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் 9 கிரகத்துக்கும் 12 வீடு தான். ஆனால் 9 நவக்கிரகத்துக்கும் அந்த 12 வீடு தான். அப்போ 20 நட்சத்திரம் 9 கிரகத்தில் அடங்கி உள்ளது. அதுபோல் இந்த அனைத்து வார்த்தையிலுமே 12 சாணத்தில் இருந்து தான் நமக்கு எல்லோருக்கும் ஒரு நல்ல வழிகளை காட்டப்பட்டு வருகிறது. அதாவது வாய்க்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 8 அதெல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. வாய்க்கு 2ஆம் இடம். அப்போது வாய்க்கு 2வது விதி எண். வாய் நமக்கு 2வது பலனாக வருகின்றது. தாவாய், அடுத்ததாக தாவாய்க்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5, 3, 8 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ தாவாய் 7. தாவாயோட விதியின் 7ஆம் எழுத்து பலன். அடுத்ததாக பல்லுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9, 1 இதெல்லாம் கூட்டாக 10. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீறி 1. அப்போ பல் 1ஆம் இடம் 1ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. ஒரு பல்லையும் பிடுங்கலாம். அதாவது தான் நம்பர் 1க்கு வந்துருக்கு. 2 பல்லு 3 பல்லு சேர்ந்து நமக்கு எதுவுமே யாருக்குமே இருந்ததில்லை. ஆனாலும் அதான் பல் 1ஆம் இடம். பல்லோட விதியும் 1. அடுத்ததாக உதடுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ அது உதட்டோடைய விதி எண் 8. விடியற்காலைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 6, 2, 5, 8, 8 இதெல்லாம் கூட்டாக 35. அதோடைய விதி என்பது 8. விடியற்காலை என்பது 8ஆம் இடம். 8வது சொற்களாக வருகின்றது. அடுத்ததாக நடுராத்திரிக்கு 8, 7, 1, 4, 8, 4 இதெல்லாம் கூட்டாக 32. அதோடைய விதி என்பது 5. அப்போ நடுராத்திரி என்பது 5ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக விடுதலைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 7, 7, 8 அதையெல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது கிரகத்தால் கழிச்சிட்டா மீறி 1. அப்போ விடுதலை பாருங்கள் 1ஆம் இடம் வருது. ஒருத்தர் விடுதலை வராங்கனாக்கா நம்பர் 1 தான் வருது. அவங்க வராமல் இருக்கிறவங்க 2ஆம் நம்பராக இருப்பாங்க. அதனால் விடுதலை என்ற ஒரு சொல்லுக்கு விதியின் 1. 1ஆம் எழுத்து பலன் விடுதலை காட்டப்பட்டு வருகிறது. விடுதலை 1ஆம் எழுத்து பலன். அடுத்ததாக 2க்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கைதான் 2, 3, 3, 7 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ 2க்கு விதியின் 6ஆம் இடம். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. அடுத்ததாக 3க்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 6, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 8. 3க்கு விதியின் 8ஆம் இடம். 4க்கு பாருங்கள். 4க்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 6, 3 இதெல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ 4ஆம் இடம் 4, 6ஆம் இடத்துக்கு பலன் கொடுக்கிறது. 6வது விதி எண்ணுக்கு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக 5க்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 11. அதோட விதி என்பது 2. அப்போ 5 5வது 5 என்று சொல்லுக்கு விதியின் 2. அப்போ 5ஆம் இடம் 5வது விதியின் 2வது விதியினுக்கு யோகத்தை தருகிறது. இதை இப்படி தான் கணக்குங்க. முன்னால் எழுதப்பட்ட இங்கிலீஷ் நியூமராலஜி அது சில கோளறுலாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 5 2வது விதியினுக்கு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. 6 அடுத்து 6க்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கள் 8, 1 இதெல்லாம் கூட்டாக்க 9. 6, 9ஆம் எழுத்து பலன். அப்போ 6ஆம் நம்பர் 9வது நம்பரோட கூட்டு சேர்ந்துருக்கு, துணையாக இருக்குது.
அடுத்ததாக வந்து 7. அந்த 7க்கு வந்து இப்போ 2 எடுத்தால் 8, 2 8 எல்லாம் கூட்டாக்கா 10. அது கிராத்தை கழிச்சிட்டாக்க மீதி 1. அதனால் வந்து 7, 7க்கு வந்து விதியன் 1. அப்போ 7ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பருக்கு சேர்த்துக்குது. அப்போ 7ஆம் மாதிரி விதி 1ஆம் இடத்துல இருந்தாலும் பெரிய பெரிய பிரபல யோகம் எல்லாம் எடுத்து காட்டுகிறேன் நான். அடுத்ததாக 8. 8க்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய ஏழு தான் 4, 2, 7 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ 8 4ஆவது எண்ணுக்கு யோகத்தை தருகிறது. ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே நடக்கின்றது. 12 சாணத்துக்கும் 20 நட்சத்திரத்துக்கும் இந்த எண்கிணித ஏடு பயன்படுகிறது. தமிழ் வார்த்தைகள் 240 எழுத்துக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றது. அத்தனை வார்த்தைகளும் 12 சாணத்திலே 9 கிரகத்திலேயே அது நடந்து கொண்டு மக்களுக்கு வந்து நல்ல வழி நெறிமுறைகளே கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக புல்லாங்குழல். புல்லாங்குழலுக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்கள் 2 1 2 8 3 6 1 இதெல்லாம் கூட்டாக 23. அதனுடைய விதி என்பது 5. அப்போ புல்லாங்குழலுக்கு வந்து விதியின் 5. புல்லாங்குழல் வந்து விதியின் 5. 5ஆவது பலன் வருகின்றது. ஆனால் அடுத்ததாக வந்து நாதஸ்வரம். அந்த நாதஸ்வரத்துக்கு வந்து 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்குரிய எண்களிடம் 6 7 5 5 3 7 இதெல்லாம் கூட்டாக 33. அதனுடைய விதி என்பது 6. நாதஸ்வரத்துடைய விதியின் 6. குழல். அடுத்ததாக வந்து குழல். குழலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 6 1 இதெல்லாம் கூட்டாக்க 10. அப்போ அது கிரகத்தில் கழிச்சிட்டாக மீதி 1. குழலுக்கு வந்து விதியின் 1. அடுத்ததாக ஊது. நாதஸ்வரத்தையும் பிடிச்சிட்டு ஊதலாம், அடுப்பாங்கரையும் ஊதலாம். இப்போ அடுப்பு பெண்களுக்கு ஊதுற வேலையே இல்லை. ஆனால் அந்த குழலுக்கு வந்து விதியின் 1. ஊது என்ற சொல்லுக்கு விதியின் 1. அடுத்த கைக்கிளை. கைக்கிளைக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 5 7 2 2 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. கைக்கிளை. கைக்கிளைனா அது நாதஸ்வரத்தை சேர்ந்தது எல்லாமே. இந்த கைக்கிளைன்னு ஒரு புத்தகத்தை வெளிநாட்டுக்காரன் எழுதி பெரிய ஒரு விருதை வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்காரன் எழுதிட்டா கொடுக்கவே மாட்டாங்க. அடுத்ததாக தாளம். தாளத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5 7 7 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. இப்போ தாளத்தோட விதியும் 1. அடுத்ததாக மேளம். மேளத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 2 7 7 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. மேளம் 7ஆவது விதி எண்ணில் வருகிறது. அடுத்ததாக மத்தாளம். மத்தாளத்துக்கு வந்து 5 எழுத்து. 6 எழுத்து. 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 1 4 5 7 7 இதெல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ மத்தாளத்துக்கு வந்து விதியின் 6. மத்தாளம் 2 பக்கம் அடி வாங்குறது. மேளத்துக்கு 2 பக்கம்தான். அதனால் மத்தாளத்து ஒரு பக்கமாகவும் இருக்கும். சமீதா அந்த என்ன மேளத்துக்கு தான் 2 பக்கம், மத்தாளத்துக்கு ஒரு பக்கமாக தான் இருக்கும். அது நான் மேளத்தெல்லாம் கவனிச்சதில்லை. அதனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொண்டு வருகிறது. 12 சாணத்துக்கும் 9 கிரகம்தான். அந்த 9 கிரகத்திலையும் 9 கிரகத்துக்கும் 20 நட்சத்திரம் தான். ஆக மொத்தம் எல்லாமே ஒரு அந்தந்த ராசியில் அவரவர் பயணித்து அவரவர் வார்த்தைகளுக்கு யோகத்தை தந்து யோக பவன் தந்து மக்களை வழி நடத்துகின்றது. இதுதான் எண்கணித சோதனை என்று பெயர். ஜாதக பலனும் இதுதான், எண்கணித பலனும் இதுதான். ரெண்டுமே ஒன்று தான். அதனால் அந்த ஜாதகம் என்பது வார்த்தை அடிப்படையிலே ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருகிறது என்பதை இந்த எண்கணிதம் மூலமாக ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.